வேலையை பர்ஃபெக்டாக பார்த்துனான்னா சரிண்ணா. நான் சொன்னேன்ல தம்பி முருகன் பர்ஃபெக்டாக வேலையை பார்த்துருவாரு. ரொம்ப பாசியாக இருக்குண்ணா, கொஞ்சம் நல்லா கழுவி விட்டுருங்க. நம்மகிட்ட வேலை குறை சொல்கிற மாதிரி இருக்காது, சுத்தமாக இருக்கும். எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? நான் பேசினேன், நீ இப்போ வேலையை பண்ணுறேன். டேங்க் எப்படி போகிறது? இந்த ரைட்லேயே ஸ்டெப்ஸ் இருக்கும். இங்க பாரு, ஒழுங்கா தொட. தங்கச்சி அண்ணா பையன் வேலையை முடிச்சிட்டான், காசு கொடுக்கணும், ஒரு 900 ரூபா கொடுமா. இந்த ஒரு நிமிஷம். அரவிந்த், சரிம்மா நீ போ, நான் பார்த்தேன். நான் வேலை ஃபுல்லாக முடிச்சிட்டேன். தான் உனக்கு பேசினேன் 600 ரூபா. அண்ணா ஒரு நிமிஷம். உங்ககிட்ட எவ்வளோ கொடுத்தாரு? 600 ரூபா கொடுத்துருக்காரு தங்கச்சி. நான் உங்ககிட்ட எவ்வளோ நான் கொடுத்தேன்? 900 கொடுத்தமா? என் கமிஷன் காசு போதான் கொடுங்க, இதெல்லாம் பிஸ்னஸ், நீ கண்டுக்காத. அதுக்குன்னு கஷ்டப்படுறவங்க கிட்ட உங்க பிசினஸ் பண்ணுவீங்களா? உங்களால இப்ப கொடுக்க முடியாதா? இல்ல நான் கொடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம்மா. என்னடா நீங்க எடுத்த 300 ரூபாய், அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய காசு தெரியுமா? ரொம்ப நன்றி தங்கச்சி. என் குழந்தைக்கு எப்படி பால் போட்டுருவாங்கன்னு தவிச்சிட்டு இருந்தேன். இந்த கொடுத்த காசு ரொம்ப உதவுமா. பரவாயில்லண்ணா, நீங்க போங்க. அண்ணா, நான் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. நீ கதாதாஸ். டீச்சர் சும்மாவா சொன்னாங்க மாதா பிதா குரு தெய்வம்னு? தொடரா பண்ணி என்னடா அந்த பண்ணியை தொடரான்னு சொன்னேன்.